இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னா ஒரு துளி அளவுக்கு கூட சம்பந்தம் இல்லை. இஸ்லாம் எந்த இடத்திலும் இதை வழிகாட்டவில்லை, இதற்கான அடிப்படையை வகுத்து தரவில்லை, இப்படி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை. சொல்ல போனால் இது ஷரியத்திற்கு முரணான ஒரு செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய மௌத்திற்காகவும் ஒருவர் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதை அனுமதிக்கவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் எல்லோரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையினால் முஹர்ரம் மாதத்தை அடைந்து முஹர்ரம் மாதத்தினுடைய 2வது ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுவினால் சங்கை செய்யப்பட்ட, அல்லாஹுவினால் கண்ணியம் செய்யப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நாளை நாம் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினம் ஆஷுரா என்று இஸ்லாம் அதை அழைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்திற்கு ஆஷுரா என்று சொன்னார்கள். ஆஷுரா என்றால் 10வது என்று பொருள். இஸ்லாமிய மாதங்கள் ஒவ்வொன்றிலும் 10வது தினம் இருக்கத்தான் செய்கிறது. சஃபரிலும் இருக்கிறது, ரஜபிலும் இருக்கிறது, ரமதானிலும் இருக்கிறது. எல்லா மாதத்திலும் 10வது நாள் இருக்குது. இருந்தாலும் ஆஷுரா என்ற அந்த 10வது தினம் என்ற பொருள்படக்கூடிய அந்த பெயரை முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்திற்கு மட்டுமே சொல்லப்படுகிறது. காரணம், இந்த 10வது தினத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவியும் பாதுகாப்பும் ஈரேற்றமும் கிடைக்கப்பெற்ற ஒரு நாளாக இந்த ஆஷுரா தினம் அமைய பெற்றிருக்கிறது. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்விற்கு மாறு செய்த பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வெள்ளப்பெருளையத்தை ஏற்படுத்தினான். எல்லோரையும் அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வெள்ளத்தை ஏற்பாடு செய்தான். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த சொற்ப நபர்கள், அவர்களோடு இருந்த அந்த ஜீவராசிகள், அவர்களை மட்டும்
காப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கப்பலை ஏற்பாடு செய்து சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்பே கப்பலை ஏற்பாடு தயார் செய்து வைத்து விட்டார்கள். வெள்ளம் வந்தது, அவர்கள் அந்த கப்பலில் ஏறிக்கொண்டார்கள். அந்த கப்பல் வெள்ளத்தில் மிதக்கிறது. கரெக்டாக வெள்ளம் வரும் பொழுது அந்த கப்பலில் ஏறும் பொழுது ரஜபினுடைய 10வது நாள், ரஜப் மாதம் 10வது நாள் கப்பலில் ஏறுறான். அந்த வெள்ளத்தில் அப்படியே மிதந்து போய்கொண்டே இருக்கிறது. எத்தனை நாட்கள் மிதந்தது என்றால் 150 நாட்கள், அதாவது 5 மாதங்கள் அந்த கப்பல் வெள்ளத்தில் மிதக்கிறது. தண்ணி வடிஞ்சாதானே தரையை தொட முடியும். உலகமே வெள்ளக்காடாய் காட்சி அளிக்கிறது. எங்கே போய் அந்த கப்பல் ஒதுங்கும்? அப்படியே போய்கிட்டே இருக்குது. 150 நாட்கள் அப்படியே கப்பல் வெள்ளத்தில் மிதக்கிறது. கரெக்டாக துல்கச்சி மாதம் 10, துல்கச்சி மாதம் 10ல் ஜூதி என்ற ஒரு மலை தெரிகிறது. அந்த மலையில் அந்த கப்பல் ஒதுங்கி விட்டது. ஜூதி மலையில் ஒதுங்கி அந்த கப்பல் 1 மாத காலம் அதே ஜூதி மலையில் நிற்கிறது. கரெக்டாக 1 மாதம் கழித்து முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினம், அதாவது ஆஷுரா தினத்தில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த நபர்களும் அந்த கப்பலில் இருந்த ஜீவராசிகளும் காக்கப்பட்டார்கள், தரையில் இறங்கினார்கள் என்பது மிக பெரும் வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிகாயா என்ற வரலாற்று நூலில் இந்த தகவலை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அழிவிலிருந்து ஒரு நபியும் அவர்களோடு இருந்த ஈமான் கொண்ட மக்களும் காப்பாற்றப்பட்ட ஈடேற்றம் பெற்ற ஒரு தினமாக இந்த ஆஷுரா தினம் அமைய பெற்றிருக்கிறது. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு பிழை, ஒரு குற்றம், அந்த குற்றத்திற்காக அந்த பிழைக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல வருடங்கள், பல காலங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாள் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலை. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் சொன்னான். என்னைக்கு மன்னிச்சான் அப்படிங்கிறதையும் வரலாறு நாம் தேடி பார்க்கிற பொழுது தஃப்சீர்கள் நமக்கு விடை சொல்லுகிறது. கரெக்டாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌபாவை வழங்கிய நாள் என்பது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினமான ஆஷுரா தினம். தஃப்சீர்களில் இடம்பெற்றிருக்கிறது இந்த தகவல். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன் சமுதாயத்தை அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறார்கள், தௌஹீதை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் ஏற்க மறுத்த பொழுது, நீங்கள் இதற்கு மேல் ஈமான் கொள்ளல அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய வேதனை உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். வேதனை வந்தா அப்புறம் பார்த்துக்கலாம், வேதனையை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தில்லா சொன்னாங்க. அப்படிலாம் கொண்டு வந்துட முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு வேதனைக்கான அந்த அடையாளத்தை இறக்கிட்டான். வேதனை இறக்கல, வேதனை இறங்க போது அப்படிங்கிற அந்த சிம்டம்ஸ் அவர்கள் உணர்ந்துட்டாங்க. வானத்தில் ஒரு சில மாற்றங்களை அவர்கள் கண்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மாதிரி வேதனை வரும்னு சொன்னாங்களோ அந்த வேதனைக்கான அடையாளத்தை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர்கள் கண்கூடாக பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு அச்சம் ஏற்பட்டது, பயம் வந்து விட்டது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போன்று அதாப் வந்து விடுமோ, நாம் அழிக்கப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தில் அதற்கு பிறகு தௌபா செஞ்சாங்க. தௌபா செய்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்தினுடைய தௌபாவை ஏத்துக்கிட்டான். பொதுவாக அதாபை நேரடியாக பார்த்த பிறகு செய்யப்படுகின்ற தௌபாவிற்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கவும் செய்யல, ஏத்துக்காம இருக்கான். ஆனா எது வரைக்கும் ஏத்துக்குவான் அப்படின்னு சொன்னா அவனுடைய ரூஹு
தொண்டை குழியை அடையும் வரை அவன் செய்யக்கூடிய தௌபாவிற்கு தான் வேலை உண்டு. தொண்டை குழியை அடைஞ்சிருச்சு, ரூஹ் அதுக்கு பிறகு வெளியே போறது தான் மிச்சம். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து தௌபா செய்கிறாருன்னா அவருடைய தௌபாவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அதே மாதிரி கியாமத்தினுடைய அடையாளங்களை நேரடியாக பார்த்த பிறகு ஒருத்தர் தௌபா செய்கிறார், அப்போ அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அவருடைய அந்த அவகாசம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வினுடைய அதாபை நேரடியாக பார்த்த பிறகு, இதற்கு பிறகு நாம் அழிவது நிச்சயம் என்று உறுதி ஏற்பட்ட பிறகு ஒருத்தர் தௌபா செய்கிறார்னா அவருடைய தௌபா ஏற்றுக்கப்படாது. அதனால தான் ஃபிரௌனுடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படலை. செங்கடலில் அவன் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் ஈமானுடைய வார்த்தையை சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்ப நானும் ஏத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு ஃபிரௌன் தன்னுடைய நாவால் சொன்னான். ஆனால் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அவன் மௌத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டு அந்த வார்த்தையை சொன்னான். அதனால் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால் அதாபை நேரடியாக பார்த்த பிறகு ஒரு செய்யக்கூடிய தௌபாவிற்கு வேல்யூ இருக்காது. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹு தஆலா அதாபை நேரடியாக பார்த்த பிறகும் அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல அதை பதிவு செய்யறான். ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். இந்த மாதிரி நேரத்தில் ஒருவருடைய ஈமான் பலன் தராது, பலன் அளிக்காது. ஆனால் இல்லா கௌம யூனுஸ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை தவிர, ஏன்னா அவங்களுக்கு பலன் அளித்துச்சு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் தௌபா செய்தார்கள், அல்லாஹ் அவங்களுடைய தௌபாவை ஏத்துக்கிட்டான். அந்த சம்பவம் என்னைக்கு நடந்துச்சு, அல்லாஹ் என்னைக்கு அவங்களுடைய தௌபாவை ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி வரலாறுகளை தேடி பார்க்கிற பொழுது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினமாக இருக்கக்கூடிய ஆஷுராவினுடைய தினத்தில் அந்த சம்பவம் நடந்ததாக குர்துபி என்ற தப்சீரில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கூற்றை அந்த தப்சீர் விரிவுரையாளர் பதிவு செய்திருக்கிறார். இப்படி வரலாறு முழுக்க நாம் தேடி பார்க்கிற பொழுது ஆஷுராவினுடைய 10வது நாள், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க ஏராளமான நிகழ்வுகள் அதில் நடந்திருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளில் பிறந்தாங்கன்னு ஒரு கூற்று இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நாளில் உயர்த்தப்பட்டாங்க என்று ஒரு கூற்று இருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நோய்க்கு அல்லாஹ் நிவாரணத்தை அந்த நாளில் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி வரலாற்று நூல்கள் நமக்கு சொல்லுகிறது. இப்படி பல்வேறு நபிமார்களுக்கு ஏற்பட்ட பிணிகள் அகற்றப்பட்ட ஒரு நாளாக, அவர்களுக்கு அல்லாஹ் ஈரேற்றத்தை கொடுத்த ஒரு நாளாக, பாதுகாப்பை வழங்கிய ஒரு நாளாக, அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெற்றி கிடைத்த ஒரு நாளாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினமான ஆஷுரா தினம் இருக்கிறது. இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடந்த அதே நாளில்தான் ஒரு சோகமான ஈமானிய உள்ளங்களுடைய கண்களை குளமாக்குகிற, எல்லோருடைய இதயத்தையும் ஆட்டி பார்க்கிற ஒரு நிகழ்வும் இதே ஆஷுரா நாளில் தான் நடந்துச்சு. அது என்ன நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரரான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது இந்த ஆஷுராவினுடைய தினத்தில். ஈராக்கில் இருக்கக்கூடிய கர்பலா என்ற களத்தில் சத்தியத்திற்காக அவர்கள் போராடிய அந்த போராட்டத்தில், உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று அவர்கள் போராடிய அந்த போராட்டத்தில், ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று அவர்கள் போராடிய அந்த போராட்டத்தில் அவர்கள் மிக கொடூரமான முறையில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களில் பல பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை தாங்கி இருக்கிற அதே தினம்தான் இந்த சோக நிகழ்வையும் தாங்கி நிற்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்துத்தான் ஷியாக்கள் அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தை துக்க நாளாக, கருப்பு தினமாக, துக்கம் அனுஷ்டிக்கும் ஒரு நாளாக அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். முஹர்ரம் 10வது தினத்தில் ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதே நாளில் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொடுமையாக கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி
அன்னைக்கு கன்னத்தில் அடித்துக் கொள்வதும், சட்டைகளை கிழித்துக் கொள்வதும், உடம்பை ரணமாக்கி கொள்வதும், இப்படியெல்லாம் சில கலாச்சாரங்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஷியாக்கள் கொண்டாடுகின்ற, அவர்கள் மேற்கொள்கிற அந்த கலாச்சாரத்தில் ஒரு பகுதி நம்மிடத்திலும் இன்றைக்கு தொற்று இருக்கிறது. இன்னைக்கு இல்லை, பல காலமாக. அவங்க செய்யற மாதிரி உடம்ப நாம கிழிச்சிக்கிறது இல்லை. அது துக்க நாள் என்று சொல்லி, அது கவலை தரக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லி, கருப்பு தினம் என்று சொல்லி அவர்கள் செய்யற மாதிரி கன்னத்தை அடிச்சுக்கிறதோ அல்லது சட்டையை கிழிச்சுக்கிறதோ அல்லது சதைகளை கிழித்துக் கொள்வதோ அந்த மாதிரி நாம எதுவும் செய்யறதில்லை. இருந்தாலும் துக்கம் அனுஷ்டித்தல் என்ற ஒரு விஷயம் வேறொரு கோணத்தில் பரவலாக இஸ்லாமிய குடும்பங்களில் இன்றைக்கு காட்சி தருகிறது. அது என்ன நமக்கு தெரியும். முஹர்ரம் மாசம் தொடங்கிடுச்சுன்னா ஒரு 10 நாட்கள் மீன் சாப்பிட மாட்டாங்க. இருக்குதா இல்லையா? இந்த முஹர்ரம் மாசத்துல நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்ட கேள்வி, ஹஜ்ரத் மீன் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, மனைவியோடு உறவு வைத்துக் கொள்ளலாமா, உறவு வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, புது வீடு போகலாமா, போகக்கூடாதுன்னு சொல்றாங்களே. இந்த முஹர்ரம் மாசத்துல நல்ல உணவுகள் சாப்பிடக்கூடாது, சந்தோஷமான நிகழ்வுகள் எதிலும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது, ஏன்னா இது துக்கம் தரக்கூடிய, துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய நாட்கள் என்ற ஒரு கலாச்சாரம் இஸ்லாமிய குடும்பங்களில் இன்றைக்கு நிலவி வருவதை பார்க்கிறோம். இதுக்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னா ஒரு துளி அளவுக்கு கூட சம்பந்தம் இல்லை. இஸ்லாம் எந்த இடத்திலும் இதை வழிகாட்டவில்லை, இதற்கான அடிப்படையை வகுத்து தரவில்லை, இப்படி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை. சொல்ல போனால் இது ஷரியத்திற்கு முரணான ஒரு செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய மௌத்திற்காகவும் ஒருவர் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதை அனுமதிக்கவில்லை. ஒருவர் மூத்தாயிட்டார், அத்தா, அம்மா, பையன், மனைவி மூத்தாயிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 நாட்கள் மட்டுமே துக்கம் கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு மேல கடைபிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. சஹாபாக்கள் இதை சரியா கடைபிடிச்சாங்க. துக்கம் அனுஷ்டிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க சரியா நடந்தாங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அபூ சுஃபியான் அவர்கள் இறந்த பொழுது அவர்களுடைய மகள் உம்மு ஹபீபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருவரான உம்மு ஹபீபா அவர்களை சந்திப்பதற்கு நான் போயிருந்தேன். அபூ சுஃபியான் அவர்கள் வஃபாத்தாகி 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் கடந்த அந்த நேரத்தில் அவங்களுடைய மகளார் உம்மு ஹபீபாவை சந்திப்பதற்கு நான் போயிருந்தேன். போய் விசாரிச்சேன், கொண்டேன். அந்த நேரத்தில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நறுமணமான ஒரு பொருளை கொண்டு வர சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு சிறுமியினுடைய உடம்புல தேய்ச்சி விட்டாங்க. அதே நறுமணத்தை தன்னுடைய கன்னங்களிலும் பூசிக்கொள்கிறார்கள். பூசிக்கிட்டு என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், யாருடைய மௌத்திற்காகவும் ஒரு மூமின் 3 நாட்களுக்கு மேலாக துக்கம் அனுஷ்டிக்க கூடாது, கணவனை இழந்த மனைவியை தவிர. கணவனை இழந்த மனைவி மட்டுமே 4 மாதங்கள் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும், துக்கம் அனுஷ்டிக்க வேண்டுமே தவிர வேறு யாரும் யாருடைய மரணத்திற்காகவும், அது அத்தாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், யாருடைய மௌத்திற்காகவும் 3 நாளைக்கு மேல துக்கம் கடைபிடிக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தணும் நான் விரும்பினேன். எதனால தான் என்னுடைய அத்தா வஃபாத்தாகி 3 நாள் கழிச்சு கரெக்டா அந்த அத்தரை பூசின அப்படின்னு சொன்னாங்க. என்னை பெற்றெடுத்த தகப்பனாக இருந்தாலும் அவர் வஃபாத்தானதை 3 நாளுக்கு பிறகு நான் துக்கம் கடைபிடிக்க மாட்டேன். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. துக்கம் அனுஷ்டிக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு விதம், அதை நேரடியாக நடைமுறை காட்டுவது ஒரு விதம். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் மட்டுமல்ல, அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்தாங்க. அதற்கு ஒரு சான்று தான் இது. அதை செய்யும் போது ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னாங்களாம், இப்போ இந்த நேரத்தில் இந்த நறுமணத்தை பூசிக்கொள்வதற்கான தேவை எனக்கு இல்லை. உம்மு ஹபீபா சொல்றாங்க,
இந்த நறுமணத்தை பூசிக்கணுங்கிற தேவை எனக்கு இல்லை, அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏன் பூசினேன் அப்படின்னா, என் தகப்பன் வஃபாத்தாகி 3 நாள் கடந்துருச்சு, இதுக்கு பிறகு நான் துக்கம் கடைபிடிக்க கூடாது அப்படிங்கிறத காட்டுறதற்காகவே நான் அத்தர் பூசினேங்கிறாங்க. இதுதான் சஹாபாக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஷரியத்தினுடைய நடைமுறை. யாருக்காகவும் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது 3 நாளைக்கு மேல. ஒரு மனைவி கணவனுக்காக துக்கம் கடைபிடிப்பதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அதுவும் கூட எந்த விதத்தில் தெரியுமா? கணவன் இறந்து போயிட்டான், மனைவி 4 மாசம் 10 நாள் இதா இருக்கிறாங்க. அந்த 4 மாசம் 10 நாள் இதா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த பெண்மணி நறுமணம் பூசிக்க கூடாது, நல்ல உயர்தரமான ஆடைகளை அணியக்கூடாது, ஆபரணங்கள் அணிந்து கொள்ளக்கூடாது, சுர்மா போடக்கூடாது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது, அதில் ஈடுபடக்கூடாது. அவ்வளவுதான். இந்த உணவு சாப்பிடணும், இந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டமும் ஷரியத்தில் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள், எனவே துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் நல்ல உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது அது ஷரியத்திற்கு முரணானது, அந்த ஹதீஸுக்கு எதிரானது. அதனால இது மாதிரியான நடைமுறைகளை நாம் களைய வேண்டும். அந்த எண்ணங்கள் இன்னைக்கு ஊடுருவி போயிருக்கு, அந்த சிந்தனைகள் இன்னைக்கு யாரோ சொல்லிக் கொடுத்த அந்த சிந்தனை இன்னைக்கு இஸ்லாமிய குடும்பங்களில் பரவலாக வந்து நிற்கிறது. பாவம் நிறைய பேருக்கு தெரியதில்லை, இது சரியத்தா சரியத்து இல்லையா, இப்படி சரியத்தில் வழிகாட்டுதல் இருக்குதா அப்படின்னு தெரியாமையே ஒருவேளை சாப்பிட்டா தப்போ அப்படின்னு சொல்லி 10 நாட்கள் மீன் சாப்பிடாம இருக்கிறாங்க. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், மீன் சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் நம்ம விருப்பம். இஸ்லாம் வலியுறுத்தல இதை சாப்பிட்டு தான் ஆகணும், இதை சாப்பிடக்கூடாது. ஹராமா இருந்தா சாப்பிடக்கூடாது, ஹலாலா இருந்தா சாப்பிடணும். ஆனா இந்த ஹலாலை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி எதையுமே இஸ்லாம் வலியுறுத்தல. ஆனா அல்லாஹ் ஹலாலாக்குன ஒன்ன நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தனக்கு தானே ஒருவர் தடை செய்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் அரஐதும் மா அன்ஸலல்லாஹு அலைக்கும் மிர் ரிஸ்கின் ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலா. அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி அருளிய ரிஸ்கை உங்கள் விருப்பத்தின் பிரகாரம் இது ஹலாலு இது ஹராமு என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்களா? உங்க இஷ்டப்படி இதை ஹலாலுன்னு சொல்றீங்களா? உங்க இஷ்டப்படி எனக்கு இது தடைன்னு சொல்றீங்களா? நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்களா? குல் அல்லாஹு அதினலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்தானா? அப்படி சொல்றதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தானா? எந்த அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? ஷரியத்துல என்ன வழிகாட்டுதல் இருக்குது? இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன அடிப்படை சட்டம் இருக்கிறது? அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்தானா? அல்லது அல்லாஹ்வின் மீது அபாண்டமான பழியை நீங்கள் போடுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் இப்படிதான் சொன்னா, ஷரியத்துல இப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி நீங்க தெரியாம அல்லாஹ்வின் மீது அபாண்டமாக பழி சுமத்த நினைக்கிறீர்களா? அல்லாஹ் கண்டித்து அந்த வசனத்தை இறக்கினான். நாம் இஷ்டப்படி எதையுமே ஹலால் என்று சொல்வதற்கோ இது ஹராம் என்று சொல்வதற்கோ ஷரியத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அப்படி நடந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் பெருமானாரை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கிறான். தஹரீம் என்ற சூராவில், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், நபியே உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக ஆக்குகிறீர்கள்? அல்லாஹ் பெருமானாரை பார்த்து கேட்கிறான். ஏன் இந்த வார்த்தை அல்லாஹ் கேட்கிறான்? வரலாற்று நூல்கள் பல்வேறு விளக்கங்களை தந்தாலும் ஒரே ஒரு நிகழ்வை இந்த ஆயத்தை ஒட்டி உங்களுக்கு சுட்டிக்காட்ட நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தாங்க. நீதமான முறையில் 9 மனைவிமார்களோடு அவங்களுடைய ஹக்குகளை பேணி கடமைகளை பேணி சரியான முறையில் வாழ்க்கை நடத்தி நமக்கு வழிகாட்டினாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியினுடைய வீட்டில் அவங்க தங்குவாங்க. ஒவ்வொரு நாளும் எல்லா வீடுகளுக்கும் விசிட்டிங் போவாங்க. எல்லா மனைவிமார்களையும் சந்திச்சு நலம் விசாரிக்கிறது பெருமானாருடைய வழக்கம். இரவு தங்குதல் அப்படிங்கிறது ஒரு மனைவியினுடைய வீட்டில், இன்னைக்கு ஒரு மனைவினா நாளைக்கு இன்னொரு மனைவியினுடைய வீட்டில், இதுதான் பெருமானாருடைய நடைமுறை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஸைனப் பின்த் ஜஹஷ் என்ற பெருமானாருடைய மனைவியினுடைய வீட்டுக்கு போனாங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் கூடுதலாக இருந்தாங்க. பகல் பொழுதுல அவங்க கொடுத்த ஒரு தேனை வாங்கி சாப்பிட்டாங்க. தேனை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. இந்த விஷயம் எப்படியோ கசிஞ்சு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும்
ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய காதுக்கும் இந்த செய்தி வருது. அவங்களும் பெருமானாருடைய மனைமார்கள்ல ஒருத்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம், எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் போய் தேன் சாப்பிடலாம். பொதுவாக ரெண்டு மனைவி இருக்கிற பொழுது இது இயல்பாக நடக்கிற விஷயம்தான். என் கணவனுக்கு எனக்குத்தான் அவர் மீது உரிமை அதிகம் என்று ஒவ்வொரு மனைவியும் அந்த உரிமையை எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் முனைவார்கள். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியினுடைய வீட்டில் போய் எப்படி தேன் சாப்பிடலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வந்து நம்ம வீடுகளில் ரெண்டு பேர் வீட்டில் யாருடைய வீட்டுக்காவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தாங்கன்னா உங்க வாயிலிருந்து ஏதோ ஒரு வாடை வீசுகிறது என்று சொல்ல வேண்டும் என்று இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அதாவது அவங்க வீட்டில் போய் தேன் சாப்பிட்டது இந்த ரெண்டு பேருக்கும் பிடிக்கல. யாருக்கு? ஆயிஷா நாய்க்கும் ஹப்ஸா நாய்க்கும் பிடிக்கல. இது பொறாமை உணர்வு அல்ல, பொதுவாக இரண்டு மனைவிமார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இயல்பாக நடக்கிற விஷயம்தான் இது. இது இயற்கையான விஷயம். நம்ம ரெண்டு பேருடைய வீடுகளில் யார் வீட்டுக்காவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னா நாம இப்படி சொல்லணும், உங்க வாயிலிருந்து ஏதோ வாட வருது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி வர்றாங்க, வந்த உடனே அந்த மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் போய் தேன் சாப்பிட்டது இந்த ரெண்டு பேருக்கும் பிடிக்கல அப்படின்னு விளங்கிக்கிட்டு சொன்னாங்களாம், இனிமே நான் தேன் சாப்பிட மாட்டேன், இனிமே நான் தேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னா இந்த ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்துவதற்காக, மனைவியை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லோரையும் அன்போடு அரவணைக்க வேண்டும், யாரையும் யாரை விட உயர்த்தி விடக்கூடாது, அன்பிலும் நீதத்திலும் அங்கே வித்தியாசத்தை காட்டிடக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இவங்களுக்கு பிடிக்கலையா, அதனால உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இனிமேல் தேன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே தான் அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை இறக்கி கேட்டான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், நபியே உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கியதை எப்படி நீங்கள் ஹராமாக ஆக்குகிறீர்கள். நாம் ஒன்றை கவனிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் என்பதை ஹராம் என்று கருதவில்லை, அது ஹராமுன்னு டிக்ளேர் பண்ணல, அது சொல்லலை, எனக்கு வேண்டான்னு முடிவெடுத்தாங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் அப்படியே செய்கிறோம், இந்த நாட்களில் மீன் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஷரியத்தில் அதுக்கு அனுமதி இல்லைன்னு நினைக்கிறோம் நிறைய பேர். அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி ஹராமாக்க கூடாது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பிடிக்கல நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது வேற விஷயம். சில பேருக்கு மீன் பிடிக்காது, நான் மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது வேற விஷயம். இந்த பர்டிகுலரா இந்த நாள்ல நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஷரியத்தில் அப்படி நடைமுறை இருப்பதாக அவர் கருதி கொள்கிறார். ஷரியத்தில் அப்படி நடைமுறை இல்லை. ஒரு வகையில பார்க்கும் பொழுது துக்கம் அனுஷ்டித்தல் அப்படிங்கிறது ஷரியத்திற்கு முரணானது. ரெண்டாவது, அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குதல் என்பதும் ஷரியத்திற்கு எதிரானது. மூணாவது, இஸ்லாம் காட்டி தராத ஒரு வழிமுறை இது. இஸ்லாம் காட்டி தராத ஒரு வழிமுறை. அல்லாஹும் ரசூலும் எதை நமக்கு செய்ய வேண்டும் என்று கோடிட்டு காட்டினார்களோ அதை தாண்டி கிராஸ் பண்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வன்னஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஉ, இதுதான் என்னுடைய வழி, இதைத்தான் நீங்க பின்பற்றணும். வலா தத்தபிஉ சுபுல், இதை தாண்டி நீங்கள் வேறு வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றி போவாதீங்க அப்படின்னு சொல்றான். வேறு வேறு வழினா என்ன அப்படின்னா அல்லாஹ் ரசூலும் காட்டி தராத வழிமுறை, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற அனுஷ்டானங்கள், இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வேறு வேறு வழிகள் சொல்றான். அதை நீங்க அந்த பக்கம் போவாதீங்க, பின்பற்றாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, காரியங்களில் ஆக தீயது எதுன்னா ஷரியத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற விஷயங்கள். ஷரியத்திற்கு அதில் அந்த விஷயத்தில் ஷரியத்தில் எந்த வழிகாட்டுதலும் இருக்காது, ஆனால் ஷரியத்தில் இருப்பதை போன்று கருதி கொள்வார்கள். அப்படி புதுமையாக உருவாக்கப்படுகின்ற விஷயங்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, அதை நரகத்தில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க. அதனால எந்த வகையிலும் இந்த முஹர்ரம் மாதத்தை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த கலாச்சாரங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாதது. மட்டுமல்ல, இதெல்லாம் ஷியாக்களுடைய நடைமுறை.
ஷியாக்கள் என்பவர்கள் இஸ்லாத்தை விட்டும் நம்ம விட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடியவர்கள். அவங்கள விட்டு நாம் எப்பவுமே தூரமாக தான் இருக்கணும், அவங்கள சேர்த்துக்க கூடாது. அவங்க விஷயத்தை நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நாமளும் களிமாவை தான் ஏற்றிருக்கிறோம், அவங்களும் களிமாவை தான் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த தௌஹீத் என்ற களிமாவை தாண்டி ஷரியத்திற்கு முரணான பல்வேறு ஆபத்தான சிந்தனைகளை, கொள்கைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பல கொள்கைகளை சொல்ல முடியும். ஒரே ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, மிக ஆபத்தான அவங்க நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக வருவதற்கு தகுதி படைத்த ஒரே நபர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும்தான். அவங்கள தான் கலீஃபாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு முந்தி இருந்த யாரும் கலீஃபாவிற்கு தகுதி இல்லாதவர்கள். இதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, இதே ஏற்றுக்க முடியல. இதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, நாம் யாரையெல்லாம் மிக உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள், ஈமானுக்கே உதாரணமானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமோ அத்தகைய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களை முனாஃபிக் என்று சொல்கிறார், காஃபிர் என்று சொல்கிறார். நவுதுபில். அந்த வார்த்தையை சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஷியாக்களுடைய சிந்தனை இதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சில வசனங்கள்ல இப்படி பேசுறான். ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க நரகத்துல. இந்த மாதிரி உலகத்தில் நாம தப்பு செஞ்சிட்டோமே, நாம ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம விட்டுட்டோமே, இப்போ இந்த நிலைமைக்கு நாம வந்து நிக்கிறோமே, அன்னைக்கே நாம சிந்திச்சு செயல்பட்டு இருந்தா இங்க நாம வந்து நின்றுக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி இரண்டு நரகவாதிகள் நண்பர்கள் பேசிக் கொள்வார்கள் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். அந்த ரெண்டு பேர் யாருன்னு பதிவு செய்யும் பொழுது அபூபக்கர் உமருங்கிறாங்க. ஷியாக்கள் சொல்றாங்க. எந்த வகையிலும் அவர்களோடு நாம் அதாவது நெருக்கத்தை, ஆதரவை தெரிவிக்கவே கூடாது. ஏன்னா சஹாபாக்கள் விஷயத்துல ஆக மோசமான சிந்தனை கொண்டவர்கள் ஷியாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை நேசிக்கிறோம் என்ற பெயரில், அவர்கள் மீது உயிரை வைத்திருக்கிறோம் என்ற பெயரில் மற்ற எல்லா சஹாபாக்களையும் தூற்றுவதும், விமர்சிப்பதும், தரம் கெட்ட வார்த்தைகளை சொல்வதும் தான் அவங்களுடைய பழக்கம். இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்தை ஒரு தராசில் வைத்தார்கள் என்றால் மற்ற சஹாபாக்களை இன்னொரு தராசில் வச்சாங்க. கீழே இறக்கல, அவங்கள கீழே போடல. என் குடும்பத்தை மட்டும்தான் நீங்க மதிக்கணும்னு எந்த இடத்துலையும் சொல்லல. என் குடும்பத்தை தாங்கி பிடிப்பவன் அவன் என்னுடைய வழியில் இருக்கிறான் சொன்னாங்க. என் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே பெருமானாருடைய நாவுதான் என் சஹாபாக்களை விமர்சனத்திற்குரியவர்களாக நீங்க ஆக்கிறாதீங்க. சஹாபாக்கள்னா அத்தனை பேர் வந்துருவாங்க, ஒருத்தர் மிஸ் ஆகாம. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் நபித்தோழர்கள் என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்தவர்கள், அவர்கள் நேரடியாக பழகியவர்கள், சஹாபி என்று அந்த வட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் சேர்த்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என் சஹாபாக்களில் யாரையும் விமர்சனத்திற்குரிய பொருளாக நீங்க ஆக்கிறாதீங்க. லா தத்தகிதுஹும் கர்லம் மின் பாதி, எனக்கு பின்னால விமர்சனம் செய்யற இடத்துல என் சஹாபியை கொண்டு போய் நிறுத்திடாதீங்க. அவர் அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, ஷரியத்திற்கு முரணா நடந்தாரு, நீதத்திற்கு அதாவது அநீதமா நடந்தார், எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது உங்க நாவுகள். ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரித்தாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடும்பத்தை தூக்கி பிடிக்கிறோம் என்ற பெயரில் எல்லா சஹாபாக்களையும் மட்டம் தட்டுகிற அந்த மோசமான செயல்பாடு தான் ஷியாக்களுடைய செயல்பாடாக இருக்கிறது. எனவே எந்த வகையிலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கு ஆதரவும் தெரிவிக்க முடியாது. அது ஈமானை உழை வைக்கக்கூடிய காரியமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரேல் ஈரான் போர் நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் ஈரானுடைய தலைவர் இன்னைக்கு பெரிய ஹீரோ மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. இஸ்ரேல் செய்த அநியாயத்திற்கும் அவர்கள் செய்த அட்டூழியத்திற்கும் யாரும் குரல் கொடுக்காமல் அரபு நாடுகளை கைகட்டி பார்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஈரான் துணிச்சலோடு எதிர்கொண்டு அவர்களை துவம்சம் செய்தது. ஏன் ஆளானப்பட்ட அமெரிக்காவையே எதிர்த்து குரல் கொடுத்தது. நீங்க வந்து பாரு அப்படின்னு ஈரான் சொல்லிச்சு. எந்த நாடு அந்த மாதிரி சொல்லல. இஸ்ரேலை நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க எங்களோடு எதிர்த்தீங்க அப்படின்னு சொன்னா 50 சவப்பெட்டிகளை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கோங்க என்று குரல் கொடுத்தது ஈரான். அந்த வகையில் ஈரான் பாராட்டுக்குரியதுதான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக அவர்களோடு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டுமே தவிர சமய ரீதியில் ஈரானுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஷியாக்கள், ஏன்னா அவர்கள் நாம கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு முற்றிலுமாக எதிரானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லித்தந்த அந்த சஹாபாக்கள் விஷயத்தில் அவர்கள் மிக தரம் கட்டு செயல்படக்கூடியவர்கள் ஷியாக்கள். பொதுவாக யாரெல்லாம் ஷியாக்கள் என்று இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய நிலைப்பாடும் அதுதான். அதனால் நாம் அவங்க விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க கலாச்சாரத்தில் எதையும் நாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துடக்கூடாது. குறிப்பாக இந்த முஹர்ரம் என்ற பெயரில் நாம் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் இந்த நாளில் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் இருந்தால் தயவு செய்து அதை தூக்கி எறிந்து விடுங்கள். இஸ்லாத்திற்கும் ஷரியத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சொல்லப்போனால் ஷரியத்திற்கு நேர் எதிரான சிந்தனை என்பதை இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்திற்கு தர ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையை சத்தியத்தை புரிந்து அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சத்தியத்திற்கு முரணாக செயல்படுவதிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.